நீ கவலைப்படலாமா அப்படின்னு சொல்கிறார். அப்போது யுதிஷ்டிரர் இந்த நலமகாராஜாவோட சரித்திரத்தை விஸ்தாரமாக சொல்லும்போன்னு அவர் பிரார்த்தனை பண்ண. அப்போது பிருகதீஸ்வரர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்படி இந்த நிஷத தேசத்தில் நலமகாராஜா அப்படின்னு ஒரு மகாத்மா இருந்தான். பெரிய வீரன், வேதாத்தியனம் பண்ணவன், யஜ்வான்னு போட்டார், யாகங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணவன். அதே மாதிரி சத்தியவிரதா அப்படின்னார். சத்தியத்தையே உண்மையை பேசுகிறதே விரதமாக வச்சுன்னு இருக்கக்கூடியவன். பேர்பட்ட ஒரு மகாத்மா நிஷத தேசத்தில் இருந்தான். அதே மாதிரி விதர்ப்ப தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதர்ப்ப தேசத்தில் பீமஹா அப்படின்னு ஒரு ராஜா. இந்த பஞ்சபாண்டவர்களில் இருக்க அந்த பீமன் வேற, இவன் பீமன் ஒரு பேர், பீமன் ஒரு ராஜா. அவன் இந்த விதர்ப்ப தேசத்தில் இருக்கான். அவனுக்கு தமயந்தின்னு ஒரு புத்திரி. அவனும் ரொம்ப சௌந்தரியம் உள்ளவள், குணவதி. அப்படி அவள் இருந்துட்டுருக்கா. இந்த ரெண்டு தேசம், இந்த விதர்ப்ப தேசம், இந்த நிஷத தேசம், இந்த நிஷத தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த நலமகாராஜாவுக்கு அந்த விதர்ப்ப தேசத்துலேருந்து வரக்கூடிய சாதுக்கள்லாம் வருவாள். அதாவது அவள் இப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பாள், எல்லா தேசங்களுக்கும் போவாள். எல்லா ராஜாக்களும் அவளை பூஜைலாம் பண்ணுவாள், அதிதி சத்காரங்கள்லாம் பண்ணுவாள். அந்த மாதிரி சமயத்தில் வரும்போது இந்த சாதுக்கள்லாம் இந்த விதர்ப்ப தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த தமயந்தியை பற்றி சொல்கிறாளாம். இந்த மாதிரி ஒரு சௌந்தரியமான ஒரு ஸ்திரீ இருக்கா, அதே மாதிரி குணவதி அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாளாம். இதை நலன் கேட்டுகிட்டே இருக்கான். இதே மாதிரி இந்த விதர்ப்ப தேசத்தில் அங்கேயும் இங்கேருந்து உள்ள சாதுக்கள்லாம் அப்படி சஞ்சாரம் பண்ணும்போது அங்கே போய் இந்த நலமகாராஜாவை பற்றி சொல்கிறாளாம். அதை இந்த தமயந்தி கேட்குறா. இப்படி பரஸ்பரம் ஒவ்வொருத்தரும் கேட்டு ரெண்டு பேருக்குள்ள பிரேமை ஏற்படுறது பார்த்துக்காமையே. அதாவது இது மாதிரி கேட்டு இந்த நலனானவன் தமயந்தி நினைப்பாவே இருக்கான். அப்போ அவன் ஒரு உத்தியானத்துக்கு போகிறான். அங்கே ஒரு ஹம்சம்னு சொல்லக்கூடிய அன்னப்பறவை அது வருது. அதை பிடிக்கிறான். அதை பிடிச்சோடனே அந்த பறவை பேசித்தான் மனுஷ குரலில், என்னை ஒன்றும் பண்ணாதே, என்னை வதம் பண்ணாத, விட்டுடுன்னு. என்ன ராமாயணத்தில் சொன்னார், பஞ்ச நகாபக்ஷியாக அப்படின்னு. அதாவது யுகாந்தரங்களில் இந்த மாம்சங்கள்லாம் சாப்பிட்றது உண்டு. அது இது சாப்பிட்லாம், இது சாப்பிடக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரத்தில் லிஸ்ட்டு. அதில் இந்த ராமாயணத்தில் போட்டார் பஞ்ச நகாபக்ஷியாக அப்படின்னு. இதை இவன் சொல்கிறான், வாலி சொல்கிறான் ராமரை பார்த்து ஒரு சந்தர்ப்பத்தில். ஆக அதனால் இந்த சில மாம்சங்கள்லாம் சாப்பிட்லான்னு தர்மசாஸ்திரப்படி யுகாந்தரத்தில் விதிச்சிருந்தது. அதனால் அதுக்கு பயந்து இந்த அன்னப்பறவை சொல்கிறது, என்னை ஒன்றும் பண்ணாதேன்னு, உனக்கு நான் ஹிதத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. அவன் இதை பார்த்து ஆச்சரியப்படுறான், பேசுகிறத பார்த்து. இதுக்கப்புறம் சொல்கிறது, நீ மனசில் ஒரு ஸ்திரீயை நினச்சிட்டு இருக்கியே, அவள்கிட்ட போய் உன்னுடைய பராக்கிரமங்கள்லாம் சொல்லி உன்னை விவாகம் பண்ணிக்கும்படி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் இவன் இதை அனுப்புகிறான். அதாவது ஹம்சதூதம்னு பேர். இது காவியங்கள்லாம் இந்த பறவையே தூதா அனுப்புறது உண்டு. அதே மாதிரி மேக சந்தேசம், மேகத்தையே தூதா அனுப்புறது, இப்படிலாம் இந்த காவியங்களில் உண்டு. இந்த மாதிரி இந்த ஹம்ச பறவையை, அன்னப்பறவையை அனுப்புகிறான். இது அங்கே போகிறது இந்த விதர்ப்ப தேசத்துக்கு. அதே மாதிரி அங்கே இந்த அன்னப்பறவையை நிறைய கூட்டங்கள், அன்னப்பறவையோட கூட்டங்கள் நிறைய போகிறது. ஒன்று ஒரு திக்கில் ஓடுறது. அங்கே அந்த தமயந்தியோட தோழிகள்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திக்கை நோக்கி இந்த அன்னப்பறவையை நோக்கி போயின்னு இருக்கா. அப்போ இந்த ஒரு பறவை மட்டும் ஒரு திக்கில் தனியாக போச்சான். அப்போ இந்த தமயந்தி இதுக்கு பின்னாடி போகிறா. போனோன்னா இது பேசுறது. அது பேசணுன்னா இந்த தமயந்தி ஆச்சரியப்பட்டோன்னா அது சொல்கிறது, இந்த மாதிரி நலமகாராஜா அப்படின்னு ஒரு மகாத்மா இருக்கான், மகாவீரன், வேதாத்தியனம் பண்ணவன், யஜ்வா யாகங்கள்லாம் பண்ணவன், தர்மசீலன், தானசீலன் இப்படிலாம் சொல்கிறது. மாதிரி சௌந்தரியத்தில் அழகில் மன்மதன் போல் இருக்கக்கூடியவன். என்ன கந்தர்ப்ப இவன் போட்டார் ஸ்லோகத்தில். கந்தர்ப்பகான மன்மதனுக்கு பேர். அப்படி இந்த மன்மதன் போல் அழகாக இருக்கக்கூடியவன் அப்படின்லாம் சொல்கிறது. சொன்னோன்னே இந்த தமயந்தி ஆச்சரியப்பட்டோன்னே என்ன சொன்னா அப்படின்னா, எங்கிட்ட நீ என்ன சொன்னியோ இதையே போய் இந்த நலமகாராஜாட்டையும் சொல்லணும். தசா அப்படின்னா எங்கிட்ட எப்படி சொன்னியோ அதே மாதிரி என்னை பற்றி அங்கே நலமகாராஜாட்ட போய் சொல்லணும்னா, இந்த அன்னப்பறவையானது அங்கே போச்சு. போய் இந்த நலமகாராஜாட்ட தெரிவிச்சுது எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த
தமயந்தி வந்து என்னன்னா இந்த பறவை சொன்னதை கேட்டு ஏற்கனவே வந்து இந்த நலனை நினச்சிட்டு இருந்தா. இந்த பறவை சொன்னதை அதாவது இந்த அன்னப்பறவை சொன்னதை கேட்டோன்னா இன்னும் அந்த நலனுடைய நினைப்பு ரொம்ப அதிகமாகிட்டு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா அஸ்வஸ்தான்னா அதாவது ஒரு ரோகம் வந்த மாதிரி ஆகிட்டாலாம். அந்த இவனையே நினச்சிட்டு நலனையே நினச்சிட்டு அது கூட இருக்கிறவாள்லாம் பார்த்து கவலைப்பட்டு இவன்கிட்ட போய் சொல்கிறா. பீமன்னு பேர். அந்த ராஜாட்ட போய் சொல்கிறா, இந்த மாதிரி தமயந்தி ஏதோ ஒரு கவலையாக இருக்கா, ஏதோ ரோகம் வந்த மாதிரி இருக்கான்னு. அப்போது போய் இந்த பீமன்கிற ராஜா வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறான், நம்மளுடைய பெண்ணுக்கு விவாகம் பண்ணக்கூடிய ஒரு காலம் வந்துடுது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ஸ்வயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறான். ஸ்வயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணினோன்னே நிறைய பெரிய பெரிய எல்லா ராஜாக்கள் சக்கரவர்த்திகள் எல்லாரும் வரா இந்த ஸ்வயம்வரம் நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுட்டு. இதே மாதிரி இதே ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த நாரதர் இன்னொரு ஒரு மகரிஷி, அவரும் வந்து என்ன பண்ணுறான்னா சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் வந்து தேவலோகத்துக்கு போகிறா. போய் தேவலோகத்துக்கு போனோன்னா இந்திரன் பார்த்து இவாளை பாத்தியம் அர்த்தியம் ஆச்சமனியம் மதுபர்க்கம் எல்லாத்தையும் கொடுத்து அவளை பூஜை பண்ணினா இந்த மகரிஷிகளை. அப்போது இந்த இவன் கேட்குறானா இந்திரன், என்னுடைய இந்த தேவலோகத்துக்கு இந்த வீரஸ்வர்க்கம், அதாவது வீரஸ்வர்க்கம்னா யுத்தத்தில் க்ஷத்ரியர்கள் வந்து நேர்மையாக யுத்தம் பண்ணணும், அதாவது முதுகு காமிச்சு ஓடக்கூடாது. யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்தில் உயிரானது பிரிஞ்சுதுன்னா இவாளுக்கு வீரஸ்வர்க்கம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த யுத்த காலத்தில் தன்னுடைய தேசத்துக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணவனுக்கு வீரஸ்வர்க்கம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த வீரஸ்வர்க்கம்னா இந்த தேவலோகத்துக்கு வரணுமே, வரலையேன்னு கேட்குறான் இந்திரன். அப்போது இந்த இவர் சொல்கிறார் நாரதர், அதாவது இந்த பூலோகத்தில் விதர்ப்ப தேசம்னு ஒரு தேசம், இங்கே ஸ்வயம்வரம் ஏற்பாடு பண்ணியிருக்கா. இந்த தமயந்தின்னு ஒரு சௌந்தரியமான ஒரு ஸ்திரீ இருக்கா, அவளுக்கு ஸ்வயம்வரம் ஏற்பாடு பண்ணியிருக்கா அந்த தேசத்தில். அதனால் எல்லா ராஜாக்களும் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளுக்கு யுத்தத்திலேயே வந்து புத்தியானது போக மாட்டேங்கிறது. எல்லாரும் அந்த ஸ்வயம்வரத்தில் போய் அங்கேயே மூழ்கி போயிட்டா அந்த மோகத்திலேயே அப்படின்னு சொன்னோன்னா, இந்த இந்திரனுக்கு இதை கேட்டோன்னே இப்போ அதாவது தேவலோகத்து ஸ்திரீகள்னால் ரொம்ப சௌந்தரியத்தில் சிறந்தவர்கள்னு சொல்லுவாள். இந்த மனுஷலோகத்துலேயும் இப்படி ஒரு ஸ்திரீயான்னு கேட்டு அது இவனுக்கு என்ன பண்ணுறது, தானும் போய் இந்த ஸ்வயம்வரத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு தோன்றது. இந்த பேச்சானது நடந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் அக்னி யமன் வருணன் இவாள்லாம் இருக்கா. அவளும் வரா பக்கத்தில். அவளும் இந்த காதில் வாங்கிக்கிறா. அவளும் நாங்களும் வந்து ஸ்வயம்வரத்துக்கு போகிறோம் அப்படின்னு இவள் எல்லாரும் கிளம்பினாலாம். கிளம்பி தேவலோகத்தில் வந்துட்டு இருக்கா. அதே சமயத்தில் கீழே வந்து இந்த பூலோகத்தில் தேரில் வந்து இந்த நலமகாராஜா வந்துட்டு இருக்கான். மேலேருந்து பார்க்குறா. இந்த நலமகாராஜாவை பார்த்தோன்னு தெரிகிறது அப்பேற்பட்ட ஒரு தபஸு தேஜஸ். என்ன எல்லா தானங்கள் யஜ்யங்கள் எல்லாத்தையும் அனுஷ்டித்தவன் மகா தபஸ்வி. அவனை பார்த்தோன்னே இந்த தேவர்களுக்கெல்லாம் தெரியுது. பார்த்தோன்னே என்ன பண்ணுறான்னா அவதாரியன்னு போட்டார். அந்த புஷ்பக விமானத்தை அங்கேயே நிறுத்திட்டு அங்கேருந்து இறங்கி வந்தாலாம். இறங்கி வந்து இந்த நலன்கிட்ட பார்த்து கேட்டாலாம், நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்டாலாம். அதே மாதிரி எங்களுக்குலாம் நீ வந்து தூதனாக போகணும் அப்படின்னு சொன்னாலாம். அதாவது இந்த மகாத்மா இவாளுடைய ஒரு குணமே என்னென்ன, யாராவது ஒரு தேகின்னு கேட்டால் உடனே கொடுத்துட்றேன்ருவா. அதனால் என்ன பண்ணினா இந்த நலமகாராஜா யார் என்னன்னு ஒன்றுமே யோசிக்காமல் என்ன பண்ணினான்னு உடனே கொடுக்குறேன்ட்டானான். நீங்கள் சொல்கிறத செய்கிறேன்ட்டான். அதுக்கப்புறம் இவா என்ன சொன்னா அப்படின்னா, நீ எங்களுக்காக தூதனாக போகணும். எங்கே போகணும் அப்படின்னா, இந்த விதர்ப்ப தேசம் இருக்கே அங்கே போய் தூதனாக போய் தமயந்தி இடத்தில் நீ வந்து சொல்லணும், இந்திராதி தேவர்கள்லாம் உன்னை பிரியப்படுறா, நீ அவளையே விவாகம், அதாவது இந்த இந்திராதி தேவர்கள் இவா 5 பேரில் யாராவது ஒருத்தரை நீ விவாகம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நீ போய் சொல்லணும். அப்படின்னோடனே இந்த நலமகாராஜா சொல்கிறானா, அதாவது நானும் அந்த தமயந்தியே விரும்புகிறேன், நீங்கள் அவள்கிட்டயே தூத்துக்கு போக சொல்கிறீங்களே இது நியாயமா, என்னால் இது முடியாதுங்கிறான். அப்போ அவன் இந்திரன் சொல்கிறானா, அதாவது நீ வந்து செய்யறேன்னு வாக்கு கொடுத்துட்ட,
கொடுத்த வாக்க மீறினா பெரிய பாபம் வரும், உனக்கு தெரியாதா அது தர்மங்கள் தெரிஞ்ச உனக்கு தெரியாதா இது, அதுவும் எங்கள் தேவர்கள்ட்ட நீ வந்து இப்படி கொடுத்து வாக்க மீறினேன்னா உனக்கு ஸ்ரேயஸானது க்ஷேமமானது எப்படி ஏற்படும் அப்படின்னு அவ சொல்கிறா. சொன்னோன்னே இவன் அந்த தர்ம சங்கடத்தில் மாட்டிட்டு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இவன் சரின்னு ஒத்துக்கிறான். ஒத்துண்டு தூதனாக போகிறான். போய் தமயந்தி இடத்துல போய் சொல்கிறான், இந்த மாதிரி நான் அங்கே போய் தமயந்தியை போய் பார்க்குறான். பார்த்தோன்னா அங்கே கூட இருக்கிற ஸ்திரீகள்லாம் வந்து இவனுடைய இந்த அழகில் மயங்கி இவா வந்து யாருமே பேச முடியலையாம், வாயடைச்சு போயிட்டானா. அப்போ வந்து இந்த தமயந்தி பேச ஆரம்பிக்கிறா. இப்பேற்பட்ட வீரனாக தேஜஸ்வி, இப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமசாலியாக இருக்கியே நீ யாருன்னு கேட்குறானா. அப்போது நலோகம்னு சொல்கிறான், நான் தான் நலன்னு சொல்கிறான். இப்போ கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறா. என்ன இவ காதால் தான் கேட்டுட்டு இருந்தா இத்தனை நாளாக, இன்றைக்கி நேரவே பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா இவன் சொல்கிறான், நான் வந்து தூதனாக வந்திருக்கேன், தேவதூதனாக வந்திருக்கேன், அவளால் அனுப்பப்பட்டு நீ வந்து இந்த இந்திரன் அக்னி யமன் வருணன் இவர்களுக்குள்ளே யாராவது ஒருத்தரை நீ தேர்ந்தெடுக்கணும், இவாளை நீ விவாகம் பண்ணிக்கணும்னு சொன்னோன்னே அவள் வந்து சொல்கிறாளாம், சிரிச்சுட்டே சொன்னாலாம், நான் வந்து உன்னை பிரத்தாவாக வரிச்சிட்டேன், அவளை நான் எப்படி ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்கிறாளாம். அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ப்ரஹதசோவாச்ச சஹ நமஸ்கிருத்ய தேவேப்யா பிரஹஸ்ய நலமப்ரவீத் பிரணஜஸ்வ யதா ஸ்ரத்தம் ராஜன் கிங்கரவாணிதே அஹஞ்சைவ ஹி யச்சான்யத் மமாஸ்தி வசு கிஞ்சன தத்சர்வம் தவ விஸ்ரப்தம் குரு பிரணயமீஸ்வர அப்படிங்கிறாளாம். என்ன அப்படின்னா, நான் வந்து என்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையுமே உன்னிடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டேன் மனசாலேயே. நான் வந்து உன்னை பர்த்தாவாக, அதாவது எப்போ இந்த ஹம்ச அதாவது அன்னப்பறவையினால் உன்னை பற்றி கேட்கப்பட்டேனோ அப்போவே நான் வந்து உன்னை பர்த்தாவாக வரிச்சிட்டேன் அப்படிங்கிறா. ஹம்சானாம் வச்சனஞ்சத்து தன்மாம் தஹதி பார்த்திவ வத்கிருதே ஹி மயா வீர ராஜானஹ சன்னிபாதிதாக அப்படிங்கிறார். அதனால் உன்னை நான் மனசால் அந்த அன்னப்பறவை சொன்னோன்னே உன்னை மனசாலேயே நான் பர்த்தாவாக வரிச்சிட்டேன் அப்படிங்கிறாமே. அதுக்கப்புறம் என்ன சொன்னா அப்படின்னா, ஏதித்வம் பஜமானாம் மாம் பிரத்யாக்யாஸ்யதி மானத விஷமக்னிஞ்சலம் ரஜ்ஜும் ஆஸ்தாஸ்யே தவ காரணாத் அப்படின்னா, ஒருவேளை நீ எனக்கு கிடைக்கல, நீ என்னை வந்து ஏற்றுக்கலை அப்படின்னா என்னென்னா, விஷமக்னிம் அப்படின்னா விஷத்தை சாப்பிட்டு என்னுடைய உயிரை விட்டுடுவேன்னா, அக்னிம் அப்படின்னா அக்னி பிரவேசம் பண்ணிவிடுவேன் நீ கிடைக்கல என்ன, ஜலம் ஜலத்தில் விழுந்துடுவேன் என்ன, ரஜ்ஜுமாஸ்தாஸ்யே தவ காரணாத் அதாவது தூக்கு போட்டுருவேன் அப்படின்லாம் சொல்கிறா. நீ எனக்கு கிடைக்கலன்னா ஏவ முக்தஸ்து வைதர்பியா நலஸ்தாம் பிரத்யுவாச்ச திஷ்டத்சு லோகபாலேஷு கதம் மானுஷமிச்சசி அப்படிங்கிறான். இந்த நலமகாராஜா என்ன சொன்னான் அப்படின்னா, இந்த இந்திரன் அக்னி யமன் இந்த தேவர்கள்லாம் எப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமசாலிகள், புத்திசாலியாக இருக்கக்கூடிய